உலகத்துல இருக்கிற எந்த நாடுகளுக்கு எதிராக இந்திய அணி கிரிக்கெட் விளையாடினாலும் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த நாட்டுக்கு எதிராக இந்தியா விளையாடுற போட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு நாடு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிலருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா விளையாடுற போட்டி பிடிக்கும், சிலர் வந்து இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் சவுத் ஆப்பிரிக்கா அப்படிம்பாங்க, இன்னும் சிலர் நியூசிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் டீமோட பேரை சொன்னால் மட்டும் ஆமாம்ல அந்த போட்டி தான் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மோதும் போட்டி அப்படிங்கிறது கிரிக்கெட்டை தாண்டி இந்தியாவில் அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால தான் இந்த ரெண்டு அணிகள் மோதுற போட்டிக்கு இந்தியாவை தாண்டி பாகிஸ்தானை தாண்டி சர்வதேச அரங்களையும் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூவே இருக்குது. ஸோ அப்படி இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய ஒரு போட்டியோட அப்டேட் வெளியாகி இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க பரஸ்பரம் வந்து கிரிக்கெட்லையும் சரி மற்ற எந்த விஷயத்திலையும் நட்பு பாராட்டக்கூடிய நாடுகளாக இருக்கிறது இல்லை. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போய் எந்த போட்டிகள்லையும் கலந்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரே ஒரு காமன் ஃபாரம் அப்படின்னா அது வந்து ஐசிசி நடத்தக்கூடிய போட்டிகள் தான். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசிய கோப்பை அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு. இதுல மட்டும்தான் இந்த இரண்டு அணிகளும் விளையாடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். இப்போதைக்கு ஐசிசி நடத்துகிற டோர்னமெண்ட் எதுவும் நமக்கு கிட்ட இல்லை. அதே சமயம் ஆசிய கோப்பை செப்டம்பர் மாதம் நடத்த திட்டமிட இதற்கான முழு ஸ்கெடியூல் வந்து இதுவரைக்கும் வெளியிடப்படல. செப்டம்பர் முதல் வாரத்துல வந்து போட்டிகள் நடத்தப்படலாம் அப்படிங்கறதா வந்து முதல்ல சொல்லப்பட்டது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 4 அல்லது 5ஆம் தேதி ஆசிய கோப்பையை தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா செப்டம்பர் 7ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதக்கூடிய போட்டியை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதை தாண்டி இந்த தொடரோட இறுதி போட்டி அப்படிங்கிறது செப்டம்பர் 21ஆம் தேதி நடக்க வாய்ப்பு இருக்கு. இங்க செப்டம்பர் 7ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதக்கூடிய போட்டி அப்படி நடக்குதுனாலே இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டு அணிகளுமே வந்து ஒரே குரூப் பிரிவில் இடம்பெறுவாங்க அப்படின்னு. ஏன்னா செப்டம்பர் 4 இல்லைனா 5 தான் போட்டியே தொடங்குதுன்னா அதுக்குள்ள வந்து அடுத்த கட்டத்துக்கு போட்டி முன்னேறதுக்கான வாய்ப்பு இல்லை. குரூப் சுற்று போட்டிகள் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த இரண்டு அணிகளும் ஒரே குரூப்ல இடம்பெறுவாங்க. அதை தாண்டி இப்போ ஒரே குரூப்ல இடம்பெறனால இந்த இரண்டு அணிகளுமே அடுத்த சுற்றுக்கு முன்னேறாங்க அப்படின்னா இன்னொரு முறை கூட நேருக்கு நேர் பலப்பரீட்சை நடத்துறதுக்கான சாத்தியக்கூறு அப்படிங்கிறது இருக்கு. இந்த போட்டிகள் எல்லாமே வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த முறை இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகமும் இதுல காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிரிக்கெட் தொடரை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மேட்ல தான் நடக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலி அதுக்கப்புறம் ஜடேஜாலாம் வந்து T20 கிரிக்கெட்ல இருந்து தங்களோட ஓய்வை அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யாருமே இல்லாம ஒரு கிரிக்கெட் தொடர்ல இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு வீரராக எல்லா போட்டிகள்லையுமே இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு சில போட்டிகளை மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய அளவில் ரன் குவிக்காதவராக இருந்திருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை மிஸ் பண்ண போறோமே அப்படின்னு இப்பவே ரசிகர்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து அந்த ஃபைனல் ஸ்கெடியூல் வெளியானாதான் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.